வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட கீழமை நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருந்தது. அதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்கிற மேல்முறையீட்டு மனு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அந்த வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த நிலையில் தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ராஜேஷ் தாஸினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜேஷ் தாஸ் மீதான வழக்கை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ராஜேஷ் தாஸ் மீதான வழக்கை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் நீதிபதி ஆணை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது விழுப்புரம் நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். விழுப்புரம் நீதிமன்றத்தில் தற்பொழுது முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தங்களது வாதத்தை முன்வைப்பதற்காக இன்று ஆஜராகியிருந்தார். அவரது வாதத்தை முன்வைக்க வேண்டும் என இன்றைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற பூர்ணிமா உத்தரவிட்ட இன்று நேரில் ஆஜராக வந்தார். அந்நிலையில் அவர் தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று, மேலும் தங்களது தரப்பு வாதத்தை முன்வைக்க கால அவகாசம் வேண்டும் என்றே கேட்டுள்ளார். மேலும் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் தங்கள் இந்த நீதிமன்றத்தில் வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் எனவும் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா, இந்த இறுதி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. வருகின்ற 31ஆம் தேதி தங்களது வாதத்தை முன்வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 3ஆம் தேதி, வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என பரபரப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்து வருகின்ற 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.